ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, மும்பை விஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுங்க. மும்பை டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா, இசான் கிசான் முட்டைக்கு அவுட் ஆக, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா ஒரு நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்துவார்னு பார்த்தா, அவரும் 10 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டார். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 50க்குலாம் 4 விக்கெட் தொடர்ந்து விட்டுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, 120க்குலாம் சுருண்டுருவாங்க அப்படின்னு வந்து மும்பை ரசிகர்கள் அப்செட்டாக இருந்தாங்க. எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் மும்பை இந்தியன்ஸ் வந்து திருப்பி அடிச்சிடுறாங்க எந்த அணியாக இருந்தாலும். ஸோ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சூரியகுமார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரன் அடிச்சிருந்தார். அதிலேருந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸு தடுமாற்றத்துடன் ஆட ஆரம்பித்தாங்க. திலக் வர்மா மட்டும் வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி ஒரு 1/2 சதமும் 65 ரன் அடிச்சிருந்தார். அதனோட சேர்த்து நேகல் வேதர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரன் அடித்தார். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸும் ஓப்பனிங்கில் தடுமாற்றத்துடன் இருந்தாங்க. மிடில்ல நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி கடைசி வரைக்கும் கொண்டு போய் 179 ரன் அடிச்சிருந்தாங்க. 150 ரன் அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் வந்து விக்கெட் எடுத்தவங்க வந்து சந்தீப் சர்மா 5 விக்கெட்டுங்க, போல்ட் வந்து 2 விக்கெட்டுங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டுன திலக் வர்மா, நேகல் வேத்ரா இவங்க 2 பேரால தான் மும்பை இந்தியன்ஸு 179 ரன் வரைக்கும் எட்ட முடிஞ்சுது. அது நெக்ஸ்ட்டு 150 ரன் அடித்தா வெற்றி என்ற கூட ஆடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால் 35 ரன் இருக்கும்போது அவுட் ஆக, அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் சாம்சனுடன் இணைந்து ஜெய்ஸ்வால் அவர் வந்து நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தி கடைசி வரைக்கும் இருந்தாருங்க. 1/2 சதத்தையும் பூர்த்தி செய்தார். அதோட பார்த்திங்கன்னா அவரோட சதத்தையும் பூர்த்தி செய்தார் இந்த ஐபிஎல்லில். இவரால் தான் வெற்றிக்கு முக்கிய காரணம் அப்படின்னு வந்து கேப்டன் சஞ்சய் சாம்சன் சொல்லியிருக்காங்க. கடைசி வரைக்கும் இருந்து அவங்க 9 விக்கெட் வித்தியாசத்தில் 151 ரன் அடித்து வெற்றியை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் புள்ளி பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க. இந்த வாட்டி ஐபிஎல்லில் இவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க. எல்லா அணிகளையும் தும்சம் பண்ணுறாங்க. ஸோ 2வது முறையும் மும்பை இந்தியன்ஸு ராஜஸ்தான் ராயல்ஸை மோதி தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க வந்து ராசியே இல்லாத போட்டியே உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் உள்ள அணிகளே அப்படின்னு வந்து சஞ்சய் சாம்சன் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அணி தான், நல்லா வெயிட்டான அணியாக இருந்து கப் அடித்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எங்கள் அணியில் வந்து எல்லா பேட்ஸ்மேனும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாங்க. இதிலேருந்து நாங்கள் வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு, குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.